வெல்கம் டு ஆலியாஷா. ஆஃப்டர் டெத் பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன வச்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நிமிஷம் நம்மளோட ஹார்ட் அண்ட் பிரெயின் வந்து அதோட ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடுது. பாடி கூலிங் ஆக ஆரம்பித்து பிளட்டு எல்லாம் அங்கங்கே தேங்க அங்கங்கே தேங்க ஆரம்பிக்கிறத லிவோர் மோட்டிஸ் அப்படின்னு 15 to 13 minutes என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு ஃபுல்லாக ஸ்டாப் ஆகி நம்மளோட பாடி கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பாடி வெளிர் நிறத்துக்கு மாறிடுது. அதை ஃப்ளார் மோட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 30 to 60 minutes பாடி அதோட டெம்பரேச்சர் ஃபுல்லாக குறைஞ்சி அப்படியே விரைச்சி போக ஆரம்பிக்குது. இந்த 1-2 மணி நேரத்துக்குள்ளே கல்லீரல், சிறுநீரகம், கணையம் இதெல்லாம் சிதைய ஆரம்பிக்குது. டைம் ஆக ஆக பாடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால பாடி ஃபுல்லாக அந்த கேஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால பாடி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அப்படியே ஸ்வெல்லான மாதிரி இருக்குது. இன்க்ரீஸ் ஆகி பாடியில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் சின்ன சின்னதாக செதைய ஆரம்பிக்குது. பாடியில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக லிக்யூட் எல்லாமே வெளியில் ரொம்ப பயங்கரமாக ஒரு ஸ்மெல்லு வர ஆரம்பிக்குது. இந்த வாரங்களில் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் செதைய ஆரம்பிக்குது. உறுப்புமே சிதைவடைய ஆரம்பிக்குது. இதோட லாஸ்ட்ல அந்த எலும்புகள் மட்டும்தான் மீதி இருக்குது. இதுதான் பாடி எலும்பு கூடு அப்படிங்கிற நிலையை அடையுது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.